ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுற இந்த வீடியோ பற்றி சொல்லணும்னா, இது வந்து ஒரு பெரிய ரெசிபியோ இல்லை அந்த ரெசிபியை பற்றின ஒரு செய்முறை விளக்கமோ சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லைங்க. ஆனால் நான் ஷேர் பண்ணுற இந்த பழத்தை பற்றி சொல்கிறதுக்கு நிறையவே விஷயங்கள் இருக்குது. இந்த பழத்தோட பெனிஃபிட்ஸ், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பழத்தை வந்து அவகேடோ, வெண்ணெய் பழம், பட்டர் ஃப்ரூட் இந்த மாதிரி பல பேரில் சொல்லுவாங்க. இந்த பழத்தோட ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸில் ரொம்ப முக்கியம் பார்த்திங்கன்னா இதயத்தோட ஆரோக்கியத்திற்கு ரொம்பவுமே சிறப்பான ஒரு பழமாக இதை சொல்கிறாங்கங்க. காரணம் என்னென்னா, இந்த பழத்தில் இருக்கிற கொழுப்புச்சத்து. இந்த அதிகமான கொழுப்புச்சத்து இருக்கிற இந்த பழம் பார்த்திங்கன்னா இதயத்தோட ஆரோக்கியத்திற்கு ரொம்பவுமே நல்லதுன்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக கொழுப்பு நிறைய இருந்தால் இதயத்திற்கு நம்ம வந்து பாதிப்புன்னு தான் பயப்படுவோம். ஆனால் இதில் இருக்கிற அந்த HDLன்னு சொல்லப்படுற நல்ல கொழுப்பு பார்த்திங்கன்னா, இதை நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடலில் இருக்கிற LDLன்னு சொல்லப்படுற அந்த கெட்ட கொழுப்பு பார்த்திங்கன்னா தானாகவே குறைய ஆரம்பிக்கும். அதனால தாங்க இந்த பழத்தை வந்து இதயத்தோட ஆரோக்கியத்திற்கு ஒரு சிறந்த நண்பன்னே சொல்லலாம். இந்த பழத்தை வந்து வெயிட் லாஸ் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க. ஏன்னா இந்த பழம் சாப்பிட்டா ஒரு 6-7 மணி நேரத்துக்கு வந்து அந்த பசித்தன்மையை வந்து கட்டுப்படுத்துது. அதனால் வந்து வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஸ்மூத்தியாவோ இல்லைன்னா ஜூஸாவோ செஞ்சு சாப்பிடாம சாலட்டில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், சாண்ட்விச்சில் வச்சு சாப்பிட்லாம், ஒரு சட்னியாக செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பழம் பற்றி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும், இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி தெரிஞ்சிருந்தாலும், நம்ம யோசிக்கிற ஒரே விஷயம் பார்த்திங்கன்னா காஸ்ட்டு. இந்த பழத்தோட விலையை பற்றி யோசிக்கும்போது நம்ம வந்து நிறைய பேர் இதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறோம். அப்படி இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுறோம். நிறைய வந்து ஹெல்த் க்யூர்க்காக செலவு பண்ணுற நம்மளால் ஹெல்த் கேருக்காக வரும்போது கொஞ்சம் யோசிக்க தாங்க செய்கிறோம். அந்த மாதிரி யோசிக்காமல் நம்ம வந்து இந்த பழத்தை அட்லீஸ்ட் வாரத்துலேயோ இல்லை மாதத்தில் ஒரு தடவையோ 2 தடவையோ இதை வந்து எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதை வந்து பேரிச்சம்பழம், தேன், அதே மாதிரி பால் சேர்த்து ஒரு ஸ்மூதி மாதிரி செஞ்சுருந்தேன். இதை வந்து சாலடாவோ சட்னியாவோ செய்கிற வீடியோஸும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.